வணக்க நண்பர்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000ங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 1985ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 நோட்டு கட்டு, அதாவது ரூ. 100 கட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1985ல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா, ஊக்குவிக்கும் விதமா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 100 நோட்டில் நாற்று நடுறது, மேட்டூர் டேமு, அதாவது விவசாயத்தை மேம்படுத்துகிற விதமா கோதுமையிலேருந்து டிராக்டர் படம் போட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, மேலே தேயிலை தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை பறிக்கிற மாதிரி, இந்த மாதிரி விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நோட்டு கலரே வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு டார்க்கு கலராக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கிற நோட்டு கலரே வந்து பார்த்திங்கன்னா, கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்என் மல்கோத்ரா அவர் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு. நோட்டோட சீரியல் நம்பரை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 7DV 809501. இந்த நோட்டு கட்டெல்லாம் 1985ல் கையில் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு மட்டும் பார்த்தேங்க. அதாவது ரூ. 10,000 கட்டுங்க இது. கட்டு அசால்ட்டாக கையில் பிடிச்சிருக்கேன். இப்போ நான் அசால்ட்டாக ரூ. 10,000 பிடிக்கலாம். 1985ல் வந்து பார்த்திங்கன்னா, அசால்ட்டாக இவ்வளோ பெரிய கட்டை நம்ம கையில் பிடிச்சிடவே முடியாதுங்க. ரூ. 100 இந்த நோட்டை பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்தது. அந்த அன்றைய காலகட்டத்தில் இந்த நோட்டை பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஒரு நோட்டை கட்டாக பார்க்குறது பெரிய வசதியானவங்க மட்டும் தான் பார்த்துருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய நோட்டுக்கு இந்த கட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அந்த காலகட்டத்தில். பழமை மாறாமல் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 100 நம்பர், அதாவது கவுண்டிங் ஒன்றும் கூட குறையாமல் இந்த 100 நம்பர் ஒரே சிக்னேச்சரு ஒரே கவுண்டிங்கில் கரெக்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் இந்த ரூ. 10,000 ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிருந்தால் எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் எதையுமே சாதிக்காமல் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 நம்பர் கரெக்டாக இருக்குங்க. கவுண்டிங் பிரியாமல் 100 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், 500 முடிஞ்சு 600 ஸ்டார்ட் ஆகும். கட்டு 501 ஆரம்பிக்கலாம், 600 முடியுது. கவுண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 100 நம்பர் கவுண்டிங் சூப்பராக இருக்குங்க. நோட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்க்குறதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த கலரே ஒரு வித்தியாசமான கலர். இதெல்லாம் அழுக்கு பட்டாவும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு படிஞ்சிடும் இந்த நோட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா. இருந்தாலும் சூப்பராக இருக்குது பாருங்களேன் நோட்டை. கிட்டத்தட்ட அந்த ரூ. 100 சிம்பிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ இருக்க ரூ. 100க்கும் அப்போ இருக்க ரூ. 100 பாருங்களேன். இந்த ரூ. 100 அப்படி 1, 2 ஜீரோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இன்றைய இருக்க நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. அந்த காலகட்டத்தில் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். இந்த மேலே இருக்க டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அழுக்கு படியாமல் சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த நோட்டை அந்த காலகட்டத்தில் வச்சுருந்தவங்க பெரிய விஷயமா இருந்திருக்கேன். இன்றைக்கி நான் அசால்ட்டாக அந்த நோட்டை பிடிச்சி கவுண்டிங் பண்ணுறேன். எல்லா நோட்டுமே நான் கையில் பிடிச்சி கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். புழக்கத்தில் இருந்தாலும் 1லேருந்து 100 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாமல் அந்த நோட்டை வந்து கட்டாகவே வச்சுருந்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அந்த கட்டை வச்சுருந்தா பெரிய வசதியானவங்க மட்டும் தான் வச்சுருக்க முடியும். நார்மலாக இருக்கவங்களும் இந்த கேட்டிங்கன்னா, ஏன் அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப வருமானம் கம்மி, விலை உயர்ந்து ரொம்ப கம்மி, ஏன்னா மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் பணம் புழக்கத்தில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். சரிங்களா. இன்றைய காலகட்டத்தில் பணம் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிச்சு. அன்றைய காலகட்டத்தில் பண மதிப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த நோட்டுங்கிறது அன்றைக்கி பெரிய விஷயம் தான். இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டை வந்து கலெக்ஷனுக்காக தான் வச்சுருந்தோம். இப்போ என்ன தேவைப்பட்டால் சேல்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம். கட்டு சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த கட்டு நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் சரி கால் பண்ணால் கண்டிப்பாக ஜிபே பண்ணுங்கள், கொரியர் பண்ணலாம். சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம வரலாறு எவ்வளோ எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே லைக்கும் போட மாட்டேங்க, வீடியோ மட்டும் பார்க்குறீங்க லைக் போட மாட்டேங்க. லைக் போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் ஏகப்பட்ட கருத்துங்களும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். சேனலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தாங்க. ரெகுலர் கடையாக இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் சண்டே மார்க்கெட்டில் கடை போடுறோம். மற்ற நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கடையாக இருக்குது. இந்த மாதிரி அதாவது ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 கட்டு, ரூ. 50 கட்டு, ரூ. 20 கட்டு, ரூ. 100 கட்டு, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் என்னோட கலெக்ஷனில் இருக்கிறது தான் இப்போ நான் ஆல்ரெடி சேல்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியில் தான் இந்த கலெக்ஷன்லாம் இருக்குது. ஏன்னா இந்த நோட்டில் இன்றைக்கி ஒரு நோட்டு 2 நோட்டு நம்ம இது பண்ணலாம். ஒரு கட்டாங்கிறது ஒரு கலெக்ஷனில் வைக்கிறது பெரிய விஷயம் தானே. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூ. 1, ரூ. 2 எல்லா கட்டுமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்க. வரும் போகும் எல்லாமே இருக்குது. நாணய கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த 100 நோட்டெலாம் பார்க்குறது பெரிய விஷயம் தான். அந்த அளவுக்கு தான் அந்த பொக்கிஷமாக இந்த கட்டுங்க இந்த நோட்டும் சரி நம்ம பாதுகாப்பு வச்சுட்ருக்கோம். இந்த சேனலை மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.
அப்போ தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தடுத்த வீடியோ போட கரெக்டாக இருக்கும்.